அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் நோன்பு ஆரோக்கியம் ஆன்மா அறிவியலும் இஸ்லாமும் சொல்வது. மனிதனே, ரமலான் வரப்போகிறது. இது ஒரு மாதம் அல்ல, இது ஒரு சிகிச்சை, இது ஒரு சுத்திகரிப்பு, இது ஒரு மறுபிறப்பு. நீ நோன்பை பசி என்று நினைக்காதே. அது உடலுக்கான மருந்து, அது உள்ளத்துக்கான ஒளி, அது ஆன்மாவுக்கான சுத்தம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நோன்பு வைப்பது உங்களுக்கே நன்மை. அல்லாஹ் நம்மை கஷ்டப்படுத்த நோன்பை கட்டளையிடவில்லை, நம்மை குணப்படுத்த நோன்பை கட்டளையிட்டான். மனிதனே, இன்றைக்கு அறிவியல் சொல்கிறது, நோன்பு வைப்பதால் உடலில் ஆட்டோபேஜி என்ற செயல்முறை தொடங்குகிறது. சேதமான செல்கள் அழிகின்றன, புதிய ஆரோக்கியமான செல்கள் உருவாகின்றன. நோன்பு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது. நோன்பு கொலஸ்ட்ராலை குறைக்கிறது. இதயத்தை பாதுகாக்கிறது. நோன்பு புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது. நோன்பு மூளையின் நினைவாற்றலை அதிகரிக்கிறது. நோன்பு மன அழுத்தத்தை குறைக்கிறது. நோன்பு உடலின் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துகிறது. மனிதனே, இதை அறிவியல் இப்பொழுதுதான் கண்டுபிடிக்கிறது. ஆனால் இஸ்லாம்